Hi friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சீரகம், குருமிளகு, அதுக்கப்புறமா மல்லி, காஞ்ச மிளகாய் 2, பூண்டு வந்துட்டு ஒரு 20-25 பல் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு விட்டுருங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தால் போதுங்க. இது நமக்கு ரெடி ஆகிடும். 2 தக்காளி பழத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை அப்படியே இதுக்குள்ளார சேர்த்துருங்க. ஒரு கொதி நல்லா வந்துடட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரசம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குழம்பெல்லாம் தேவையே படாது. அதே சமயத்தில் கோல்டு காஃப் இருக்கிற சமயத்தில் இந்த ரசத்தை வச்சு குடித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பலன் கொடுக்கும். இந்தளவுக்கு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்துடட்டும். இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் லைட்டாக தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. இது ஊற்றினதையுமே கொதிக்க கொதிக்க நமக்கு சூப்பரான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஒரு கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோம். அந்த புளி தண்ணி இதுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருங்க கொஞ்ச நேரம். இப்போ நமக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் வந்து இதே டேஸ்ட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இல்லைனா கூட ஒரு பிளேட் ரைஸ் வந்து காலி ஆகிடும். அந்தளவுக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக இதை சூப்பராக வெந்து கிடைக்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதனால் இத்தினோண்டு எடுத்து தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுருக்கிறங்காட்டியும் இது மெதுவாக வந்துட்டு நமக்கு கொதி வந்து கிடைக்கும். அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக துருவி வச்சுருக்குது காய். கூடவே வந்துட்டு நமக்கு பாவக்காய் குழம்பு வச்சது இருந்துச்சு. சரி, நமக்கு வந்துட்டு அன்றைக்கி கோல்டாக இருந்துச்சுங்க. ஸோ இதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு அப்படியே வீடியோவும் எடுத்திருக்கேன். இது லைட்டாக நல்லா இது இப்போ அப்படியே நுரக்கட்டி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை வந்து நல்லா அப்படியே கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூப்பராக பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு வந்துட்டு பீட்ரூட் பொரியல் தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு வடச்சட்டில் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோங்க. ரசம்னு சொல்லும்போதே வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலெல்லாம் மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான நமக்கு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.